எல்லா காவியும் தந்திருக்கணும். ஏ காவியும் பி காவியும் வந்து ஒன்றுக்கொன்று செங்குத்துண்டா 2 காவியில் வந்து குட்டிப்பெருக்கம் எடுத்தோம்னா அது வந்து 0 கொண்டு வரப்போகுது. செங்குத்தான இரு காவியில் குட்டிப்பெருக்கம் எடுத்தோம்னா அது வந்து 0 கொண்டு வரப்போகுது. ஸோ 2 காவியும் குட்டிப்பெருக்கம் எடுத்தோம்னா லம்டா இன்ட்டு 2 வண்டா 2 லம்டா ஐ டாட் ஐ வந்து 1, அதுமாதிரி ஐ டாட் ஜே வந்து 0, ஜே டாட் ஐ வந்து 0, ஜே டாட் ஜே தான் வரப்போகுது. ஸோ அவங்களோட மியூல் வர்க்கம் ஈக்குவல் டு 0 கொண்டு வரப்போகுது. இதிலிருந்து மியூல் வர்க்கம் ஈக்குவல் டு 2 லம்டா. இது ஒரு சாம்பாடு. அடுத்தது ஏகாவினுடைய பெருமன் √3 தந்திருக்கு. ஸோ ஏகாவினுடைய பெருமன் நாங்கள் எப்படி கண்டோம்னா ருட்டுக்குள்ளே ஏகாவி தந்திருக்குது லம்டா வர்க்கம் ப்ளஸ் மியூல் வர்க்கம் சமன். அதோட ஆன்சர் வந்து √3 வரப்போகுது. வர்க்கிச்சு விட்டோம்னா லம்டா வர்க்கம் ப்ளஸ் மியூல் வர்க்கம் ஈக்குவல் டு 3 வரப்போகுது. இந்த மியூல் வர்க்கத்துக்கு பதிலாக 2 லம்டா கொண்டு போடலாம். லம்டா வர்க்கம் 2 லம்டா சமன் 3. லம்டா வர்க்கம் 2 லம்டா மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. லம்டா ப்ளஸ் 3 lambda minus 1 equal to 0, lambda equal to minus 3 அல்லது lambda equal to 1. lambda equal to minus 3 எனின் மியூலை கண்டுபிடிச்சோம்னா மியூல் வர்க்கம் சமன் 2 lambda மியூல் வர்க்கம் equal to 2 தர மைனஸ் 3 மைனஸ் 6. இது வந்து பொருந்தாது. மியூல் வர்க்கம் எடுத்து சொல்கிறது அப்போ ப்ளஸ் தான் வரப்போகுது. lambda equal to 1 எனின் மியூல் வர்க்கம் ஈக்குவல் டு 2 லம்டா. ஸோ 2 மியூல் ஈக்குவல் டு ப்ளஸ் ஓ மைனஸ் √2. மியூல் வந்து √2 மட்டும்தான் வரப்போகுது. ஏன் மியூல் வந்து மைனஸ் √2 வராது. என்ன ரீசன்டா மியூல் ஏற்கனவே தந்துட்டாங்க பூஜ்ஜியத்தோட பெருசு.